ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு InStyle ஹோம்ஸ். நம்ம இன்னைக்கு நீங்களும் வீடு கட்டலாம்ன்ற கான்செப்டில் 4 பிளான் பார்க்க போகிறோம். அதாவது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசைகளுக்குமான லோ பட்ஜெட் ஹவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த பிளானில் லோ பட்ஜெட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது எப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். இது ஒரு கிழக்கு வாசல் பிளான். இது அதாவது ஈஸ்ட் ஃபேசிங் பிளான். இதுக்கு அடுத்ததாக நம்ம வெஸ்ட் ஃபேசிங், நார்த் ஃபேசிங், சவுத் ஃபேசிங், இது 4 விதமான பிளானையும் பார்க்க போகிறோம். இந்த பிளான் ஒரு 520 ஸ்கொயர் ஃபீட்டில் டபுள் பெட்ரூம் ஹவுஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். லோ பட்ஜெட்டுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுன்றதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இதை குறைந்த செலவில் எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு குறைந்த பட்சத்தில் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நல்ல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க பில்டிங்குள்ளே போகலாம். பில்டிங்குடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் 26 அடி, இந்த சைடில் 20 அடி. 20 அடி 26 அடிக்கான வாஸ்து பலன்கள் பார்த்தீங்கன்னா 20 அடிக்கு ராஜயோகம்னு சொல்கிறாங்க, 26 அடிக்கு இந்திரனை போல் வாழ்வார்னு சொல்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் இந்த மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ரூம் பிளேஸ் பண்ணியிருக்கிறதும் ஆஸ் பர் வாஸ்து தான் பிளேஸ் பண்ணியிருக்கோம். அதாவது அக்னி மூலையில் கிச்சன் இருக்கும், அதே மாதிரி சவுத் வெஸ்ட் தென்மேற்கு மூலையில் பெட்ரூம் இருக்கும். இது மாதிரி தான் நாங்கள் பிளேஸ் பண்ணியிருக்கோம். வாங்க பில்டிங் பார்க்கலாம். மெயின் டோர் இது. இந்த மெயின் டோர் வழியாக உள்ள என்ட்ரானிங்கன்னா லிவிங், அதாவது ஹால். 15 ஃபீட் 1.5 இன்ச்சஸ் 9 ஃபீட். இந்த இடத்துல சோஃபா பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஆப்போசிட்லேயே டிவி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல 2 சீட்டர் டைனிங் டேபிள் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரூம் 9 ஃபீட் 9 இன்ச்சஸ் 9 ஃபீட். பெட் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல கபோர்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் ஓப்பனிங். இந்த ஆர்ச் ஓப்பன் வழியாக உள்ள என்ட்ரானிங்கன்னா கிச்சன் 7 ஃபீட் 8 ஃபீட் 9 இன்ச்சஸ் இருக்குங்க. எல் ஷேப்பில் கிச்சன் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த பக்கத்துலேயே கபோர்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஈஸ்ட் ஃபேஸ் பார்த்து சமையல் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல ஸ்டவ் பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல சிங்க் பிளேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே காமன் டாய்லெட்டு 5 ஃபீட் 5 ஃபீட் 4.5 இன்ச்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரூம் 11 ஃபீட் 9 இன்ச்சஸ் 8 ஃபீட் 9 இன்ச்சஸ்க்கு இருக்குது. பெட் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம், கபோர்டு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதான் இந்த ஈஸ்ட் ஃபேசிங் பிளான். இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா 520 ஸ்கொயர் ஃபீட்டு. வாங்க அடுத்தது வெஸ்ட் ஃபேசிங் பிளான் பார்க்கலாம். இதான் மேற்கு திசைக்கான பிளான். இது மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சேம் தான். இதுவும் 26 அடி, இங்கேயும் 20 அடி தான் எடுத்திருக்கோம். அதேமாதிரி இதோட ஏரியாவும் பார்த்தீங்கன்னா 520 ஸ்கொயர் ஃபீட்டு தான் எடுத்திருக்கோம். வாங்க பில்டிங்கில் போகலாம். இது லிவிங் கம் டைனிங். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம். இந்த இடத்துல ஒரு ஆர்ச் ஓப்பனிங். இந்த ஆர்ச் ஓப்பனிங் உள்ளே போனீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம், இதில் ஒரு காமன் டாய்லெட். இது நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன். இதுதான் வெஸ்ட் மேற்கு திசைக்கான பிளான். அடுத்தது நம்ம வடக்கு திசைக்கான பிளான் பார்க்கலாம். இதுதான் நார்த் ஃபேஸிங் பிளான். இது மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் சேமாக தான் இருக்குது. இந்த சைடில் 26 அடி, இந்த சைடில் 20 அடி. இப்போ பில்டிங் உள்ளே போகலாம். இது லிவிங் கம் டைனிங். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன். இது ஒரு ஆர்ச் ஓப்பனிங். இது இந்த ஆர்ச் ஓப்பன் வழியாக உள்ள என்ட்ரானிங்கன்னா பெட்ரூம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட்டு. இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா 520 ஸ்கொயர் ஃபீட் தான் இதுவும். நெக்ஸ்ட் நம்ம சவுத் ஃபேஸிங் பிளான் பார்க்கலாம். இதுதான் தெற்கு வாசல் பிளான். இதோடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் 26 அடி, இந்த சைடில் 20 அடி. வாங்க பில்டிங்கில் போகலாம். இது மெயின் டோர். இந்த மெயின் டோர் வழியாக உள்ள என்ட்ரானிங்கன்னா லிவிங் கம் டைனிங். இங்கே ஒரு பெட்ரூம். இந்த இடத்துல ஒரு ஆர்ச் ஓப்பனிங். ஆர்ச் ஓப்பன் வழியாக உள்ள என்ட்ரானிங்கன்னா கிச்சன். இது ஒரு காமன் டாய்லெட். இந்த இடத்துல ஒரு பெட்ரூம். இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா 520 ஸ்கொயர் ஃபீட் தான். இது வரைக்கும் நம்ம ஒரு 4 பிளான் பார்த்துட்டோம். அதாவது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குக்கான 4 பிளான் பார்த்துட்டோம். 4மே ஒரே அளவுடைய பிளான் தான். ஒரே பரப்பளவான பிளான் தான். பட் நம்ம வாஸ்துக்காக அந்த ரூம்கள் தான் இடம் மாறி வருது. இது ஒரு லோ பட்ஜெட்டுக்கான பில்டிங் பிளான். ஸோ இந்த வீடை குறைந்த பட்ஜெட்டில் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், எப்படி கட்டலான்றதை பற்றி அடுத்தது பார்க்கலாம். இந்த கான்செப்ட் உருவாக்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் நிறைய பீப்புளுக்கு லேண்ட் இருக்கும். பட் வீடு கட்டணும்னாலே பெரிய மலைப்பாக நினச்சிட்டு நிறைய ரூபா செலவழியும் அப்படின்ற ஒரு பயத்துலையும், அதே மாதிரி அதுக்கு முயற்சி பண்ணாமலே நிறைய பேர் இருந்துடுறாங்க. வாடகை வீட்லேயும் லீஸுக்கும் இருந்துடுறாங்க. அந்த மாதிரி பீப்புளுக்காக ஒரு 520 ஸ்கொயர் ஃபீட்லேயே ஒரு 2 பெட்ரூம் வீடு கட்ட முடியும், அதுவும் குறைந்த பட்ஜெட்லேயே கட்ட முடியுன்ற ஒரு ஐடியாவை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. இதை நம்ம குறைந்த பட்ஜெட்டில் எப்படி கட்டுறதுன்றதை நம்ம பார்க்கலாம்.
இந்த வீடு கட்ட போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம கட்ட போகிறோம், எத்தனை ரூம் வேணும் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கான்ட்ராக்டரையோ அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் மேஸ்திரியோ நீங்கள் அவங்கள போய் கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணி இந்த விவரத்தை சொல்லி அவங்கள்ட்ட வந்து பட்ஜெட்டு கேளுங்க. கேட்கும்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுற ஏதாவது ஒர்க் கம்பெனிலையோ அல்லது இதுலையோ ஜாபில் இருக்கிற பீப்புளாக இருக்கலாம், அல்லது சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக கூட இருக்கலாம். நீங்களும் கொஞ்சம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் வந்து டைம் இதுக்கு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் போதும். ஒரு 2 மாதம் 3 மாதம் கூடவே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த விட நல்லபடியாக குறைந்த பட்ஜெட்டில் முடிக்க முடியும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்களுக்கு நியர்பை வந்து என்ன மெட்டீரியல் சீப்பாக கிடைக்குது. அதாவது சிலவங்களுக்கு ஃபவுண்டேஷன் போடணுன்னா கருங்கல் சில இடங்களில் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். அப்படி இல்லைனா செங்கல் சூளை அதிகமாக இருக்கிற இடத்துல செங்கல் ஈஸியாக கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் காலம் ஃபவுண்டேஷன் பற்றி திங்க் பண்ணலாம். என்ன ஃபவுண்டேஷன் போடலான்றதை முடிவு பண்ணுங்கள் முதல்ல. அப்படி காலம் ஃபவுண்டேஷன் தான் போடுறீங்க அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷன் வந்து பிளிந்த் பீம் லெவல் வரைக்கும் அல்லது ஃபவுண்டேஷன் லெவல் வரைக்குமானது போதுமானது. அப்படி பண்ணும்போது நம்ம கொஞ்சம் செலவை கண்டிப்பாக மிச்சப்படுத்த முடியும். ஏன்னா இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் தான் பண்ண போகிறோம், அதுக்கு மேல் பண்ண போகிறது இல்லை முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஃபவுண்டேஷன் போதுமானது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூப்பர் ஸ்ட்ரக்சர்னா வால் செவரு எழுப்புறதுக்கு வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து செங்கல் உங்களுக்கு சூளை ஏதாவது பக்கத்தில் இருந்து கம்மியான விலைக்கு கிடைக்கும்னா செங்கலை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா இன்டர்லாக் பிரிக்ஸ்னு வருது, இன்டர்லாக் பிரிக்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்டர்லாக் பிரிக்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பிளாஸ்டிங் அதாவது பூச்சி வேலை பண்ணால் தான் உங்களுக்கு அது குறைந்த பட்ஜெட்டில் முடியும். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த உங்களுடைய ஏரியா பக்கத்தில் எது இருக்கோ நீங்கள் அதை கவனத்தில் வச்சு அதை பண்ணுங்கள். அதே மாதிரி லிண்டல் லெவல் வந்துச்சுன்னா லிண்டல் வந்து நீங்கள் டோர் அல்லது விண்டோ வர இடத்துல மட்டும் லிண்டல் போட்டால் போதும். கண்டினியூஸாக லிண்டல் தேவையில்லை. அதுலேயும் கொஞ்சம் பட்ஜெட் நம்ம மிச்சப்படுத்த முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூஃப் ஸ்லாப்பில் வந்து நம்மளுக்கு கீழே ரூஃபுக்கு கீழே வந்து பீம் தேவையில்லை. ஏன்னா இது வந்து ஸ்பேன் கம்மியாக தான் இருக்குது. ஸ்பேன்னா ஒவ்வொரு வாலுக்கும் இடைப்பட்ட இடைவெளி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் அது பீம் கண்டிப்பாக தேவையில்லை. அதுலேயும் கொஞ்சம் நம்ம பட்ஜெட்டை மிச்சப்படுத்த முடியும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பேரப்பெட் வால்னு வரும்போது நாங்கள் சாதாரணமாக வந்து ஒரு 3 அடி நம்ம கொடுப்போம். அந்த 3 அடி கொடுக்குறது ஒரு 1.5 அடி கொடுத்தா போதுமானது. அதுலேயும் இன்னும் கொஞ்சம் நம்ம பட்ஜெட்டை மிச்சப்படுத்த முடியும். இந்த ஸ்டேர் கேஸ் உங்களுக்கு தேவை இருந்தால் காங்கிரீட்டில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டெம்பரவரியாக தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டீலில் பண்ணி வச்சுக்கிங்க. அதே மாதிரி வாட்டர் டேங்கு கூட வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் சிமெண்ட்லேயே பண்ணாமல் ஒரு பிவிசி டோர் அதாவது சிண்டெக்ஸ் மாதிரி டேங்கில் வாங்கி வச்சா அதுலேயும் நான் கொஞ்சம் செலவுகளை கண்டிப்பாக மிச்சப்படுத்த முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங்கில் வந்து சிமெண்ட் ஃப்ளோரிங் அல்லது ரெட் ஆக்சைடு ஃப்ளோரிங். அப்படி இல்லை அப்படின்னா டைல்ஸ் போனோம் அப்படின்னா 30 ரூபா 35 ரூபா பட்ஜெட்லேயே டைல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி டைல்ஸை போட்டால் போதுமானது. லோ பட்ஜெட் ஹவுசிங்க்கு அது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து பிளாட்ஃபார்ம் வந்து கடப்பா ஸ்லாப்லேயும் போடலாம், கிரானைட்லேயும் போடலாம். அந்த டைமில் பட்ஜெட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. அதை பேஸ் பண்ணி அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிளாஸ்டிங் முடித்த உடனே ஒயிட் சிமெண்ட்டில் வந்து ஒரு கோட் அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு 2 கோட் வந்து சூப்பர் சம் அடிச்சுக்கலாம். சூப்பர் சம்மும் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து அடிச்சுக்கலாம். இப்படியெல்லாம் வந்து நம்ம செலவை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து வுட் ஒர்க்குன்னு பார்க்கும்போது மெயின் டோர் வந்து வுட்டில் பண்ணிக்கோங்க. அது வந்து அதுவும் கண்ட்ரி வுட்டில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி விண்டோவும் அதே மாதிரி வுட்டில் கண்ட்ரி வுட் பண்ணிக்கோங்க. அதர் டோர்ஸ் அதாவது பெட்ரூம்க்கு வர டோர்ஸும் டாய்லெட்டுக்கு வர டோர்ஸும் பார்க்கும்போது ஃப்ளஷ் டோர் ரெடிமேடாகவே கிடைக்குது. ரொம்ப கம்மியான ரேட்லேயும் வாங்கிக்கலாம். அது மாதிரி டாய்லெட்டுக்கான டோர் வந்து பிவிசி டோரில் போட்டுக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம பில்டிங்கை நம்ம கூடவே நின்று பண்ணும்போது நம்மளுடைய பட்ஜெட் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கம்மியாகவே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அதில் வந்து நீங்கள் வந்து செப்டி டேங்கு, போர்வெல் எது தேவையோ தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்படிலாம் பண்ணும்போது இந்த 520 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 7 லட்சத்துலேருந்து 8 லட்சத்துக்குள்ளே கண்டிப்பாக முடிக்க முடியும். நீங்களே நின்று பண்ணும்போது இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து சின்ன பில்டிங்னால நீங்களே நின்று பண்ணிக்கலாம். இன்னும் அடுத்தது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே பண்ண போகிறோம், அல்லது ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் பண்ண போகிறோம், அல்லது ஒரு பங்களா ஸ்டைலுக்கு ஹவுஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆர்கிடெக்டோ அல்லது ஒரு என்ஜினியரோ என்கேஜ் பண்ணிக்கோங்க. அவங்கள்ட்ட கான்ட்ராக்ட் கொடுக்கவோ அல்லது அவங்கள்ட்ட கன்சல்டேஷன் இருக்கிற மாதிரியோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக அந்த ஒரு டெக்னிக்கல் பர்சன் பெரிய பில்டிங்கு கண்டிப்பாக தேவை. அவங்க இருக்கும்போது அந்த கண்டிப்பாக அந்த பில்டிங்குடைய வந்து கண்டிப்பாக ஸ்டைல் டிஃப்ரெண்ட் ஆகும். அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடே கண்டிப்பாக டிஃபர் ஆகும். இப்போ அவங்க தான் வந்து ஒரு இன்ஜினியரோ ஆர்கிடெக்டோ தான் கிளைண்ட்டுடைய ரிக்குவயர்மெண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. கூடவே வந்து ப்ராப்பர் டிசைனிங் அண்டு பிளானிங் கண்டிப்பாக இருக்கும். அதுமாதிரி கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதேமாதிரி வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்கில் வந்து கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதர் நாலேஜ்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய இருக்கும். அதாவது மெட்டீரியல் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி லேபர் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு இருக்கும். மார்க்கெட் அனலைசேஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி கிளைண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லாவே பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பில்டிங் வந்து ஸ்மூத்தாக நல்லபடியாக கண்டிப்பாக முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து பெயிண்டிங் என்ன கலர் பெயிண்டிங் பண்ணலாம், என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி வந்து கார்டனிங் அண்ட் லான் பண்ணவோ அல்லது கோர்ட்யார்டு பண்ணவோ இந்த மாதிரி நாலேஜ்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு தான் ரொம்ப அதிகமானது இருக்கும். இதில் இது மாதிரி ஆர்கிடெக்ட் இன்ஜினியர் வச்சு பண்ணும்போது என்ன பெனிஃபிட்ஸ் கிளைண்ட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டான பட்ஜெட்டில் அவங்க முடிக்கிறதுக்கான ஐடியாவை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அவங்க கிளைண்ட்டுடைய பட்ஜெட்டுக்கு மீறாமல் கண்டிப்பாக பார்த்துப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற கண்டிப்பாக ஒரு பில்டிங்கை வந்து அவங்க டிசைன் பண்ணுவாங்க. ரெண்டாவது பில்டிங் பார்க்கும்போது பில்டிங்குடைய லைஃப் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். நான் டெக்னிக்கல் பீப்புள் வச்சு பண்ணுறதுக்கும் டெக்னிக்கல் பீப்புள் வச்சு பண்ணுறதுக்கும் பில்டிங்குடைய லைஃப் வந்து டெக்னிக்கல் பீப்புள் வச்சு பண்ணும்போது அதிகமாகவே கண்டிப்பாக இருக்கும். அதுமாரி மெயின்டெனன்ஸ்னு பார்க்கும்போது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் ஆகும்போது கிராக்கு லீக்கேஜ் இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு பில்டிங்கை அவங்களால முடிச்சு கொடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்டீரியர் லுக், அதாவது எலிவேஷன் நல்லா பண்ண முடியும். அதே மாதிரி இன்டீரியர்லேயும் ஒரு அமைப்பாக பண்ண முடியும். எலிவேஷன் பார்க்கும்போது நம்ம நிறைய வீடுங்களில் பார்க்கலாம், கோடிக்கணக்கான ரூபா லட்சக்கணக்கான ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. எலிவேஷனுக்காக நிறைய ரூபா கொட்டியிருப்பாங்க. பட் எலிவேஷன் பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்காது. காரணம் என்னென்னா அவங்க ஒவ்வொரு ஸ்டைல்லையும் எடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமாக ஒரு நல்ல ஒரு லுக்கு கொடுக்காது. சில ஆர்கிடெக்ட் ஒரு என்ஜினியர்ஸ் பண்ண பில்டிங் சிம்பிளாக இருந்தால் கூட கரெக்டாக ஒரு அமைப்பாக ஒரு கரெக்டான ஒரு மெத்தடு ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ எலிவேஷன் ரொம்ப அழகாக இருக்குது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஒரு ஐடியா தான் இதெல்லாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து பெரிய பில்டிங் சின்ன பில்டிங் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பட்ஜெட்டுக்காக நீங்கள் மேஸ்திரியோ அல்லது நான் டெக்னிக்கல் பீப்புள் அதாவது கான்ட்ராக்டரே நல்ல ஒரு கான்ட்ராக்டர் வச்சு பண்ணுங்கள். பெரிய பில்டிங் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆர்கிடெக்டோ அல்லது என்ஜினியரை மட்டும் வச்சு பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களுடைய சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிளானர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், இன்டீரியர்ஸ் அண்ட் ரீமாடலிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இல்லை எது தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த வீடியோவும் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். இன்னும் நிறைய வித்தியாசமான வீடியோகளோட சந்திப்போம். வணக்கம்.